தமனா டைம் ஆகுது, சீக்கிரம் வா. சின்ன பொண்ணு, எப்படியும் நம்ம தமனாவுக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுமா. அவங்க 2 பேரையும் உள்ளே கூட்டிகிட்டு போ. சரிங்க தே. அப்பனே விநாயகா, என் பொண்ணையும் மாப்பிள்ளையும் ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கோ. அவங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுத்துடாத. ஐயோ தமனா, உன்னை சின்ன பிள்ளையாவே பார்த்துட்டு இப்படி பார்க்க அன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அண்ணி உன்னை தெரிஞ்சோ தெரியாமலே ஏதாவது பேசியிருந்தா மன்னிச்சிருமா. அண்ணியை நடிக்கிறேன்னு மட்டும் நினைச்சிடாத. உனக்கு எனக்கு 1000 சண்டை வந்தாலும் இப்போ என்ன மாதிரி நீயும் ஒரு குடும்ப பொண்ணு, பொறுப்பா இருக்கணும் தமனா. அம்மாடி சின்ன பொண்ணு, தமனாவுக்கு அதே இதே சொல்லி அவளே அழுக வச்சிடாதம்மா. பாவம், அவங்க கல்யாண டயர்ல இருப்பாங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். அண்ணே, ஒரு விஷயத்துக்காக நீங்க எங்களை மன்னிக்கணும். என்னம்மா தங்கச்சி, பரவாயில்ல சொல்லு. அண்ணங்கிட்ட தானே சொல்றேன், நான் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். அண்ணே, தமனாவுக்கு மட்டும் நகை போட்டிருக்கோம், உங்களுக்கு சின்னதாக ஒரு செயின் கூட போகடலை அப்படின்னு நினச்சி நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேணாம். திடீர்னு கல்யாணம் முடிவு பண்ணதுனால தான் தமனாவுக்கு இருக்கிற நகையை போட்டோம். தமனாவுக்கு தாலி செயின் எடுக்க போகும்போது உங்களுக்கு ஒரு செயின் எடுத்து போட்டுரும். தப்பாக நினச்சிக்காதீங்கண்ணே. இதுக்காக தமனா கிட்ட நீங்கள் எதுவும் சண்டை போட்டுறாதீங்க. பாவம், அவ சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணுக்கு என் பொண்ணு மேலே எவ்வளோ பாசம். 1000 சண்டை போடுவாளுக்கு, அக்கா தங்கச்சி மாதிரி. ஆனாலும் இன்ன வரைக்கும் ஒருத்தி விட்டு கொடுத்ததில்லை, ஒருத்தி சலிச்சவளும் இல்லை. எப்படி விட்டு கொடுக்காம பெருந்தன்மையாக பேசுகிறா, எனக்கு கூட இந்த யோசனை தோணவே இல்லை. சின்ன பொண்ணு, அப்படியெல்லாம் எதுவும் நான் சண்டை போட மாட்டேம்மா. இதில் மன்னிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. எனக்கும் தெரியும் சூழ்நிலை என்னன்னு. செயின் போகணுன்னு அவசியம் கிடையாது. நான் கேட்கவும் இல்லை உங்ககிட்ட. உங்களுக்கு ஆசையாக இருந்துச்சுன்னா போடுங்க, ஆனால் நான் உங்களுக்கு கம்பல் பண்ண மாட்டேன். சரியா? கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் நான் போய். சரிங்கண்ணா, தமனாவை கூட்டிகிட்டு போங்க. மாப்பிள்ள ஒரு நிமிஷம். நம்ம வீட்டுக்கெலாம் போக வேண்டாம், பின்னால் அம்மா வீடு ஒன்று இருக்குது. அவங்க இப்போது இங்கே இல்லை, கொஞ்சம் வேலை விஷயமா வெளியே போயிருக்காங்க. அது வரைக்கும் நீங்கள் அங்கே தங்கிக்கலாம். அப்புறம் தனியாக நம்ம வீடு பார்த்து நீங்களும் தமனாவே இருந்துக்கலாம். சரியா? சரிங்க அத்தை, பரவாயில்ல. அத்தை, நம்ம 2 பேரும் போய் வீட்டை காமிச்சிட்டு வரலாம் அத்தை. அப்படியே க்ளீன் பண்ண வேண்டியது இருந்தாலும் பண்ணி கொடுத்துட்டு வந்துடலாம். சரிம்மா சின்ன பொண்ணு. ஏம்மா தமனா, உங்கள் அண்ணி ரொம்ப நல்லவங்களோ? ஆமாம் விஜய், நானும் எங்கள் அண்ணி அவ்வளோ சண்டை போட்டிருக்கோம். அக்கா தங்கச்சி மாதிரி, அப்படி ஒரு பாண்டிங்னே வச்சுக்கோங்களேன். அவ்வளோ சண்டை போடுவோம். ஆனால் ஒரு நாளும் எங்கள் அண்ணி என்னை விட்டு கொடுத்தது கிடையாது. எங்கள் அண்ணன்கிட்ட நானும் எங்கள் அண்ணியை விட்டு கொடுத்ததே கிடையாது. அவ்வளோ பிடிக்கும். எங்கள் அம்மாவுக்கு அடுத்தபடியாக எங்கள் அண்ணினே சொல்லலாமே. எனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஏன், நீங்கள் காவியா கூட பேசும்போது நான் உங்களை தப்பாக தான் நினச்சேன். ஆனால் எங்கள் அண்ணி தான் உங்களை பற்றி நல்ல விதமாக சொல்லி எனக்கு புரிய வச்சாங்க. அதனால தான் உண்மை இதனால தான் கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு. நிஜமாக சொல்கிறேன், எங்கள் அண்ணி மாதிரி யாருமே கிடையாது விஜய். இப்படி ஒரு அண்ணி யாருக்கு கிடச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு கிடச்சிருக்காங்க விஜய். விஜய் விஜய் என்னாச்சு விஜய், ஏன் கோவமாயிட்டீங்க? இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தீங்க விஜய். ஒருவேளை உங்கள் அண்ணி சொல்லலைன்னா நீ என்ன தப்பாக தானே நினச்சிருப்ப? என்னை விட்டுட்டு போயிருப்பியோ? ஐயோ விஜய், நான் அப்படி சொல்லலை விஜய். எனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு எங்கள் அண்ணி எனக்கு புரிய வைப்பாங்க, சொல்லி கொடுப்பாங்கன்ற நல்ல எண்ணத்தில் தான் சொன்னேன். என்னை மன்னிச்சிருங்க. ஹே தமனா, இங்கே பாருமா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். சீரியஸாக எடுத்துக்கிட்டியா? சோ சேடு. அப்போது நீங்கள் நிஜமாவே விளையாட்டுக்கு தான் சொன்னீங்களா? நான் எவ்வளோ பயந்துட்டே தெரியுமா விஜய்? என் செல்ல குட்டி மேலே நான் கோவப்படுவேனா? தமனா, என்னை பாரு, சிரி. நீ சிரிச்சா அவ்வளோ அழகாக இருப்ப தெரியுமா? உண்மையாவா விஜய்? பின்ன உன்கிட்ட போய் சொல்லுவேனா? அட போங்க விஜய், எப்போ பாரு கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஐயோ, இவளா? இவ என்ன ஏதுன்னு விசாரிப்பாளே.
அப்படியே என்ன ஏதுன்னு விடாமல் கேள்வி மேலே கேள்வி கேட்பாளே. இவளுக்கு தெரிஞ்ச ஊருக்கே தெரிஞ்ச மாதிரில கண்டுக்கிறாம போயிடுவோம். இந்தம்மா சின்ன பொண்ணு மாமியாரே, எங்க கழுத்தை திருப்பிக்கிட்டு போற? கழுத்து வலி போல இருக்கு. அடியே மேகா. அடடே, நம்ம பொண்ணு தாயி பாடுறா. நான் வர்ற அவசரத்தில் அவளை கவனிக்கவே இல்லை. என்ன பொண்ணு தாயி, கோழியெல்லாம் சௌக்கியமா? கவனிக்கலையா? கவனிக்காத அளவுக்கு சின்ன பொண்ணு மாமியார் எங்கே போகிறாங்க? அதுவும் விடிஞ்சு விடியாமையும். இங்கே தான் பொண்ணு தாயி, பக்கத்தில் போனது வந்துடுறேன், ஒரு அவசரமான வேலை. என்னவா இருக்கும்? மாமியார் மருமகள் பம்பரமாக சுற்றுறாளுங்க நேற்றுல இருந்து. யாரோ பொண்ணு மாப்பிள்ளை வேற வர மாதிரி இருந்துச்சு. அவங்க அம்மா வீட்டையே சுற்றுறாளே மேகா காரி. என்னவா இருக்கும்? எதுவாக இருந்தாலும் கண்டுபிடிக்க வேண்டியது இந்த பொண்ணு தாயோட வேலை. நில்லு, நானும் வரேன். கும்பிடு, ஒரு சாமிக்கு வழிபடுங்க. யாத்தே, அடியே மேலாக்கு மருமகளே, ஏன் இப்படி குறுக்கிழம்பு ஒடிச்சிட்டு ஓடுற?